ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற சனி பகவானுடைய வக்ர பயிற்சி என்ன மாற்றத்தை, என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 137 நாட்கள் சனி பகவான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்கரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அதாவது 8ஆம் இடத்துல ராசிக்குள்ளே தான் பாருங்க சனி பகவான் வக்ரநிலை அடைகிறார். அதே போல ஆங்கில தேதிக்கு 2026 ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை இந்த 4.5 மாதங்களும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஒரு மாற்றங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரநிலை பெறும் பொழுது தற்போது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது வக்கர காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரையும் பாருங்க பயணித்து மீண்டும் நேர்கதியில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான் பயணிக்க இருக்கிறார். சரி, வக்கரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்கரம் என்கிறோம். ஆனால் வக்கர காலத்தில் கிரகங்கள் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. சரி, கிரகங்கள் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகத்தினுடைய பலம் இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அந்த வக்கர காலகட்டத்தில் அந்த கிரகம் சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். தனது சுய வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். மேலும் ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம், ஆதிபத்தியத்தின் மூலம் ஒரு ஜாதகருக்கு ஒரு பிரியம், அந்த அந்த காரகத்துவத்து மேலே ஒரு அதிக ஈர்ப்புங்கிறது அந்த ஜாதகருக்கு கட்டாயம் இருக்கும். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6க்கும் 7க்கும் அதிபதி. 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ 6, 7, 8 ஆதிபத்தியங்கள் உங்களுக்கு பலம் பெறும். அதே போல் சனியினுடைய காரகத்துவத்து மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடுங்கிறது இந்த காலகட்டத்தில் கட்டாயம் இருக்கும். அதே போல் இந்த வக்கரங்கிறது பாருங்கள், சனி நின்ற வீட்டுக்கு 5ஆவது வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த வக்கரநிலைங்கிறது ஆரம்பமாகும். அதே போல் சனி நின்ற வீட்டுக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெறுவார். சரி, இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலம் எப்படி இருக்கும்? இப்போ சிம்மங்கிறது பாருங்கள் காலபுருஷ தத்துவத்தில் 5ஆவது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் ஜனவசியம் மிக்கவர்கள், நாடாள பிறந்தவர்கள், நிர்வாக திறமை அதிகம் உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நெருப்பு சம்பந்தப்பட்ட யோகம் உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் எங்கு சென்றாலும் அந்த மதிப்பு, மரியாதை, அதிகம் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்போது பாருங்கள் ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி காலம். உங்களுக்கு பிறப்பு காலத்தில் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல மீனத்தில் உங்களுக்கு ஏதாவது ராகுவோ கேதுவோ இருந்திருந்தால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மோசமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் அந்த பலன் அப்படியே மாறுதலாக நடக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ சனியும் வக்கரநிலை பெறப்போகிறார். இப்போ ராகு உங்களுக்கு பிறப்பு காலத்தில் 8ல் இருக்கிறாருன்னு வச்சிங்க, அவரும் நிரந்தர வக்கர கிரகங்கிறதுனால அந்த வக்கர கிரகத்து மேலே இந்த வக்கர கிரகம் செல்லக்கூடிய சனி செல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பு முனைங்கிறது கிடைக்கும். ஆனால் ராகு பகவான் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலையோ அல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலையோ பிறப்பு காலத்தில் இருந்தால் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரி, மேலும் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்கரகதியில் எந்த ராசியில் இருந்தாலும் இப்போ சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு கட்டாயம் நன்மையை தரும். நிறைய ஜாதகத்தில் பாருங்கள் சனி பகவான் பிறப்பு காலத்தில் வக்கரகதியில் இருப்பார். அப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த சனி பிறப்பு காலத்தில் யாருக்கெல்லாம் வக்கரமாக இருக்காரோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி 8ல் சனி இருக்கிறார். நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. அஷ்டம சனி காலகட்டத்தில் கண்டம், தெண்டம், மருத்துவ செலவு, கோர்ட்டு கேஸுன்னு
ஏறக்கூடிய சூழ்நிலை, அடுத்தவங்களுக்கு கை கட்டிட்டு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை, அதே போல் நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. ஏன் அப்படின்னா 7.5 சனி 7.5 வருஷம் செய்யத்த அஷ்டம சனி 2.5 வருஷத்தில் செய்யுமா. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான காலகட்டம் அப்படின்னா அது அஷ்டம சனி காலகட்டம். அதுவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கடுமையான பலன்களை கொடுக்கும். ஏன் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனும் சனியும் பகைக்கிறாங்கள் இயற்கையிலேயே. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி மோசமான பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 2027 ஜூன் வரையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் வக்கரநிலை பெறும் பொழுது அது தன் பலன்களை பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக செய்யும். இயற்கைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். பாருங்கள், உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இந்த வக்கர காலகட்டத்தில் நன்மையை தருவார் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ பாருங்கள், இந்த 4.5 மாதங்களும் ஜூலை 26ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு வேலை செய்யாது. அஷ்டம சனியால் கெடுபலன்கள் இருக்காது. அப்போ சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதே போல் குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறார், கேது ராசிக்குள்ளே போகிறார், 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் பெருசாக யாராவது வீடு கட்டணும். இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், அஷ்டம சனி 8ல் சனி, சனி நின்ற வீட்டுக்குடைய குரு பகவான் 12ஆம் இடம் விரயஸ்தானம், சனி வீட்டில் ராகு. அப்போ பெருசாக வீடு கட்டணும், பெருசாக இடம் வாங்கணும், அதே போல் அதிக விலை கொடுத்து கார் வாங்கணும், இப்படி அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை பாருங்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். ஆனால் இந்த வக்கர காலகட்டங்களில் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். பாருங்கள், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப தீராத பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே பாருங்கள் இந்த காலகட்டத்தில் தலை தூக்காது. அந்த பிரச்சனைகள் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சாதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிவராது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்திகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சனி வக்கரநிலை பெறும் பொழுது அந்த கெடுபலன்களை கொடுக்காது. அந்த அஷ்டமசனுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ 6ஆம் அதிபதி 8ல் இருக்கிறார், விபரீத யோகம், எதிர்பாராத யோகம், குருட்டு அதிர்ஷ்டம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி வக்கரமாக இருந்தால் அந்த பலன் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதே போல் 7ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கிறார், கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நல்ல ஒரு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதாவது சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது என்னென்ன கெடுபலன்கள் கொடுத்தாரோ இந்த 4.5 மாதமும் ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரையும் அந்த கெடுபலன்கள் இருக்காதுங்க. இப்போ நீங்கள் ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். ஒரு தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்ப்புகளாக இருந்த அதிகாரிகள்லாம் இப்போ மாறுவாங்க, இல்லைனா சாந்தமாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் உதவி செய்வாங்க, உங்களுக்கு கஷ்டம் குறையும். அதே போல் தாங்க முடியாத சிரமங்கள்லாம் இருக்கும் 8ல் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அப்போ உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும், மன அழுத்தம் இருந்தாலும் அதெல்லாம் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த 137 நாட்களும். அப்போ இந்த நாட்களில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் குறையும். நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறையும். வாழ்க்கையில் நல்ல பண வசதி, வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், சொந்த தொழிலில் ஒரு யோகம், வியாபாரத்தில் அதிர்ஷ்டம், உத்தியோகத்தில் பாருங்கள் நல்ல மாற்றங்கள், இப்படி வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். முக்கியமாக கஷ்டம் குறையும். பெரிய பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளிவந்த மாதிரி தெரியும். அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு திடீர் அதிர்ஷ்ட காலம் அப்படின்லாம் சொல்ல முடியும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.